ஹாய் வெல்கம் டு ஏஹெச் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச்சு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம நார்மலாக எடுத்துக்கிற சில்க் த்ரெட் எடுத்துப்போம். அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதேமாரியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட் நீடில் எடுத்துகிட்டு எப்போதும் நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு மாதிரி தான் குத்தி எடுத்து ஒரு பெரிய செயினாக போட்டுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஓகேவா? அதேமாரியே போட்டு அதே சைஸுக்கு பேக் சைடு இழுத்து ஒரு குட்டி போட்டு ரொட்டேட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும், ஓகேவா? இப்போ பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு அதேமாரியே குட்டி செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு அதே சைஸுக்கு பேக் சைடு இழுத்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ரொட்டேட் பண்ணி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்படி தான் பேக் செயின் ஸ்டிச்சு போடுவாங்க, ஓகேங்களா? சொல்லிகிட்டே இருங்க. பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதே சைஸுக்கு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி இழுத்து அதே சைஸுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ரொட்டேட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு, ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே அவுட்லைனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு வர்றது எல்லாமே அவுட்லைன் ஸ்டிச் தான், ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் எப்படின்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொல்லிக்கிட்டே செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும், ஓகேங்களா? இப்போ அதேமாரியே செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஃபைனலாக எண்ணாட்டு போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ எண்ணாட்டு போட்டுருங்க. போட்டால் அவ்வளோதான். இப்போ பேக் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுறதுங்கிறத நான் பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை என்னென்ன டிசைனில் போட போகிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் போடுங்க, ஓகேவா? இந்த ஷேப்பில் போடுங்க. இந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வருதில்ல, அந்த இதில் கரெக்டாக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டாவது இந்த ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் போட போகிறீங்க, ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் அதை நீங்கள் தாராளமாக செஞ்சு எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கீழே கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த ரெண்டு டிசைன் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது போட விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.